கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரு மா குலவனை சேவற்கை கோளனை வானம் உய்ய பொறு மாவினை செற்ற போர் வேலனை கன்னிப்பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. கரு மால் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் மா குலவனை சேவல் கை கோளனை வானம் உய்ய பெரும் ஆவினை செற்ற போர் வேலனை கன்னிப்பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. கரிய திருமாலுக்கு திருமகனாகவும் செம்மையான மான் போன்ற வள்ளியம்மையை களவு ஒழுக்கத்தால் திருமணம் புரிந்து கொண்டு வந்த வேடமூர்த்தியாகவும் சேவல் கொடியை திருக்கரத்தில் உடையவராகவும் விண்முலகத்தோர் பிழைக்குமாறு மாமரமாக உருவெடுத்து நின்ற சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு சிதைத்த போரில் வல்ல வேலாயுதத்தை உடைய வீரமூர்த்தியாகவும் விளங்குவதோடு இளமையான பாக்கு மரங்களும் மாமரங்களும் செழித்து வளர்ந்துள்ள திருச்செங்கோட்டு மலையில் எழுந்து அருளி உள்ளவருமான திருச்செங்கோடனை திரு முருகப்பெருமானை வாயார வாழ்த்துதல் மிகவும் நல்லது. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. அளவை கடந்தான், அகிலம் கடந்தான், உல தத்துவத்தின் உயர்வை கடந்தான், வளமாம் நிலைமேல் வசிப்பான் பெரியோர், உளமே அறிந்து இன்புறவே வருவாய். கந்தர் அலங்கார வரிசையிலே 99வது பாடலாகிய கருமான் மருகனை என்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்கிறோம். கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவனை சேவர் கைகோளனை வானம் உய்ய பொறும் மாவினை செற்ற போர் வேலனை கன்னி பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. முந்தைய பாடலிலே மாலோன் மருகனை மன்றாதி மேந்தனை சொல்லி திருமாலையே சொல்லி திருமாலுடைய மருகன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த திருச்செங்கோட்டு வேலவனை பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும்னு நயனங்களிலே சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம் சொன்ன நம்ம 5 இந்திரியங்கள்ல பிரதானமான கண்களை பற்றி சொல்லி கண்கள் 1000 இருந்தா கூட முருகனை பார்த்தா போறாருன்னு முருகனை மிகையா தரிசனம் பண்ணினத திருச்செங்கோட்டிலே தரிசனம் பண்ணினதை அருணகிரிநாதர் பகிர்ந்து கொண்டார். இந்த பாடலிலே அப்படிப்பட்ட முருகப்பெருமானை தரிசனம் பண்ணா போருமா, அவனுடைய பெருமைகள் எல்லாம் வாழ்த்துகை சால நன்றே சொன்னார். அவனை வாழ்த்த வேண்டும், வாயினாலே வாழ்த்த வாயும் நினைக்க மரணம் நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை தூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினை ஏன் நெடுங்காலனேன்னு சொன்னாங்க. அந்த அளவில முருகப்பெருமானுடைய காட்சியை கண்ணாலே பார்த்தாரு. இப்ப அந்த முருகப்பெருமானை புகழ்ந்து பாட வேண்டும் என்று முருகனுடைய புகழ்ச்சி எல்லாம் எடுத்து இங்கே பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் அங்கே முருகனை சொல்லும் போது முதல்ல கருமான் மகனை சொன்னார், போன பாடலே மாலோன் மருகனை சொன்னார், இங்க கருமான் மகனை சொன்னார். ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, திருமாலுடைய தங்கை ஆகிய பார்வதி தேவியுடைய பிள்ளை முருகன் என்பதனாலே திருமால் முருகனுக்கு மாமன் மருகன் முருகப்பெருமான் மருகன். அதனால வாழ முழு தாண்டு ஓர் தன் துழாய் தங்கு ஜோதி மணிமார்ப மானில் பின்னால் வந்த மாலின் பின்னால். அது திருச்செந்தூர் பாடலே ஒரு பாட்டல் நேற்று குறிப்பு சொல்ல மறந்து போயிட்டேன். வாழ முழுதாலும் இந்த வாழக்கிரியை வச்சுருக்கிற இந்த பூலோகத்தை முழுது ஆளுகின்ற ஓர் தன் துழாய் தங்கு தன்மையான துழாய் மாலை, துழாய்னா துளசி மாலையை தாங்குகின்ற ஜோதி மணிமார்பா. மகாவிஷ்ணுவுக்கு கழுத்திலே ஒரு சிறப்பு கௌஸ்துபமணின்னு ஒரு மணி இருக்கும், அப்புறம் ஸ்ரீவஸ்தர்னு ஒரு மச்சம் இருக்கும். இதெல்லாம் மகாவிஷ்ணுக்கு முக்கியமான ஐட்டங்கள். அதுல ஜோதி மணிமார்பா மார்பில அதை திகழ்கின்ற மாலின் பின்னால். அப்படிப்பட்ட திருமாலுடைய பின்னால் வந்தவள் பார்வதி தேவி, அவளுடைய பிள்ளை முருகன் என்பதனால மாமன் மருகன் என்ற உறவு ஏற்பட்டது என்பதை ஒரே ஒரு திருச்செந்தூர் பாடலில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நேற்று சொல்ல தவறி போயிட்டு
அத இந்த இன்னைக்கு சொல்லிட்டு இதுல என்னன்னா கருமான் மகனின்னு சொன்னா கருமானும் திருமாலும் எல்லாம் ஒண்ணுதான். திருமால் ஸ்வேத நாராயணன் வெள்ளை நிறத்துல இருப்பாரா, நாராயணன் பேரு. பசுபதி சுவாமி சிவபெருமான் வெள்ளையா இருப்பார், நாராயணன் வெள்ளை கலர்ல இருப்பார். என்னாச்சுன்னா அம்பரீஷ மகாராஜன் ஒரு சக்கரவர்த்தி கதை, அது இன்னைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். இந்த அம்பரீஷன் என்பவன் இந்த உபவாசத்திலேயே ஏகாதசி உபவாசம் தான் ரொம்ப முக்கியமானது மகாவிஷ்ணுவோட பொருத்த மட்டும். அந்த ஏகாதசி உபவாசம் வருஷத்துல 24 நாள் வருது. அந்த ஏகாதசி அன்னைக்கு ஒன்னும் சாப்பிடாம இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணணும். இந்த அம்பரீஷ மகாராஜா மகாவிஷ்ணுடைய பரிபூர்ணமான பக்தர். அவர் ஏகாதசி உபவாசம் பண்ணி அந்த துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்றத துர்வாச மகரிஷி அது கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுன்னு சொல்லி அவர் சாபம் பண்ணி அந்த சாபத்தை திருப்பி மகாவிஷ்ணுட்ட பிரார்த்தனை பண்றார். கோட்சி ராபம் புண்டரி காயதாட்சம் சக்க பிரஜாப்தம் சங்க கௌமோதிகிப்யம் ஸ்ரீபூமிப்யம் அர்ச்சகம் யோகபீடே ஜாய தேவம் பூஜைய பௌருஷன்னு அம்பரீஷன் சுவாமியை கேட்டபோது சுவாமி தன்னுடைய சக்கராயுதத்தை சுதர்சனத்தை அவருக்கு கொடுத்துட்டார். அந்த அம்பரீஷ மகாராஜாவோட அரண்மனையில சுவாமி சன்னதியில சாட்சா சுதர்சனத்தை சக்கராயுதமா எப்பொழுதும் அவருக்கு துணையா இருக்க சேர்ந்து கொடுத்து அவருக்கு மாவட்டம் இருக்கிற அன்பினாலே பூர்வ ஜென்ம சம்பிரதியினாலே அவருக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறது. அதுக்கு பத்மாவதினு பேர் வச்சா. சாட்சாத் மகாலட்சுமியே பத்மாவதியா அவருக்கு பெண்ணாக பிறந்தார். அவர் அப்படியே வளர்ந்தா, சௌக்கியமா சுவாமியை பூஜை பண்ணிட்டே வளர்ந்தா. என்னாச்சு, அவளுக்கு கல்யாண காலம் அப்போல்லாம் கன்னி மாடம் இருப்பார்கள். கன்னி மாடம் இருக்கும்போது யாராவது ஒரு ரிஷிகளுக்கோ யாருக்காவது கைங்கரியம் பண்ணணும். அந்த சமயத்துல நாரதர் மகர்ஷியும் பர்வதர்னு ஒரு மகர்ஷி. நாரதர் எப்பொழுதும் நாராயணா சொல்லிக்கொண்டு மகாவிஷ்ணுடைய பக்தரா இருப்பார். பர்வதர் எப்போதும் நமசிவாய சொல்லிட்டு சிவபக்தரா இருப்பார். இவா 2 பேரும் சதுர்மாசிய விரதம் இருக்கணும், எங்களுக்கு ஒரு இதை குடியில அமைத்து கொடுன்னு 2 பேருக்கும் ஒரு பரமக்குடியில அமைச்சு கொடுத்தார் ராஜா. 2 பக்கமும் 2 பேர் இருந்தாங்க. இவங்க சிசுஷி செய்வதற்காக தன்னுடைய பெண்ணாகிய பத்மாவதியை கொண்டு போய் விட்டார். இவ ஒரு நாள் இங்க இருப்பா, 2வது நாள் அங்க இருப்பா. அப்படி தினம் இவாளுக்கு சிசுஷை பண்ண அனுப்பிச்சிருந்தா. அந்த பத்மாவதி சாட்சாத் மகாலட்சுமி என்பதனால இவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்க சௌக்கியமா அந்த பூஜைகள் எல்லாம் நடந்தது, யாகங்கள் எல்லாம் நடந்தது, விரதங்கள் எல்லாம் நல்லா நடந்து வந்தது. 3/4 விரதம் நடந்து இன்னும் 2 நாள் முடிவா இருக்கிற சமயத்துல நாரதர் பார்த்தார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு உலகத்துல கிடைக்கிறது கஷ்டம், இவளை எப்படியாவது நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நைட்டிக பிரம்மச்சாரிய நாரதருக்கே காதல் வந்து விட்டது. அதே மாதிரி பர்வதற்கும் ஆசை வந்தது. இந்த 2 பேரும் வெளியில் சொல்லிக்கிற, பர்வதர் கோவப்பட்டா இவர் எடுத்துன்னு போயிடுவாரு, இவர் நாரதர் கோவப்பட்டா எடுத்துன்னு போயிடுவார். 2 பேருக்கும் போட்டி. ராஜா கிட்ட தனித்தனியா பார்த்து அம்பரீஷன் சொன்னா, நான் விரும்புறேன், உங்க பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுமோன்னு சொல்லி ராஜாட்ட கேட்டார். ராஜா சொன்னா, எனக்கு ஒன்றும் இது இல்லை, அவ விரும்புறாளா தெரியாது, அவ விருப்பம் தான் எனக்கு முக்கியம், என்னால சுயம்பரம் முக்கியம் போறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டான். சுயம்பரத்துல அவளே மாறப்பட்டா தானே உண்டு, நீங்களும் ரிஷிகளா இருந்தாலும் சுயம்பரத்துக்கு வந்துடுமோனா பல நாட்டு ராஜாக்கள் எல்லாம் வந்திருந்தா சுயம்பரம் நடக்கிறது. அந்த சமயத்துல இந்த முதல் நாள் என்ன பண்ண, நாரதர் நேரம் வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுகிட்ட, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும், என்னன்னு கேட்ட, நான் அந்த ராஜாவுடைய எனக்கு நாளைக்கு சுயம்பரம் ராஜாவுடைய பொண்ணுக்கு நடக்கிறது, அந்த சுயம்பரத்துல என் முகம் தவிர்த்து பாக்கி எல்லார முகமும் குரங்கா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டார். சரின்னு மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணிட்டார். அந்த பர்வதர் மேல சிவன்கிட்ட போயிட்டு, சிவபெருமானே என்ன நீ காப்பாற்றணும், என்ன தவிர்த்து பாக்கி எல்லார் முகமும் நாளைக்கு சுயம்பரத்துல குரங்கா இருக்கணும் அப்படின்னு அவரும் வேண்டிவிட்டார். அவரு வேண்டின பாட்டுல இவன் முகமும் குரங்கா போச்சு, இவர் வேண்டின மாதிரி அவர் முகமும் குரங்கா போச்சு. சுயம்பரத்தனைக்கு எல்லாம் குரங்கு மயம் வந்திருக்கிற ராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும் குரங்கா இருக்கிறா. குரங்குக்கு எங்க மாலை போடுறது, இவ சக்கரவர்த்தியோட பொண்ணு, இவ கையில மாலை எடுத்துன்னு பார்த்தா பாக்குறதெல்லாம் குரங்கா இருக்கு. நாரதரும் இல்ல, பர்வதரும் இல்ல, எல்லாம் குரங்கு. என்ன பண்றது தெரியாம ஒன்னதானே நான் 24 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நீ வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரை சனந்தகி ஸ்ரீமா நாராயணா வாசுதேவ பிரதட்சதுன்னு சுவாமியை கேட்கிறார். மகாவிஷ்ணு சாட்சாத்காரமா வாசல்ல கருட விமானத்துல இறங்கி நிக்கிறார். அவளை பார்த்த உடனே ஓடி போய் அந்த மாலையை அவருக்கு போடுறார். அவளை கையில தூக்கிட்டு சுவாமி வைகுண்டத்துக்கு போயிடுறார். நாரதர் பார்த்தார், ஏமாத்து மகாவிஷ்ணுவே நம்மளை ஏமாத்திட்டார், இந்த மாதிரி பண்ணலாமா, பர்வதர் பேசாம திரும்பி போயிடுறார், நமக்கு இவ்வளவுதான் பாக்கியம்னு. நாரதருக்கு கோபம் வந்துடுச்சு. நாரதர் என்ன பண்ண, ஒரு பெரிய யஜ்யம் பண்றார். இந்த யஜ்யத்திலே ஒரு கருப்பு பூதம் புறப்பட்டு வெளியில வருது. நீ போய் இந்த அம்பரீஷ மகாராஜா தானே பொண்ணை கொடுக்க மாட்டேன்னா, நீ நேரம் போய் அவனை பிடி சொல்லிவிட்டு நாரதர் அந்த பூதமானது அம்பரீஷன் வருது. பார்த்தா
சுதர்சன சக்கரம் அவர்கிட்ட எப்பவுமே துணை இருக்கிறதுனால அவரை ஒண்ணும் பண்ண முடியாம அங்கேருந்து புறப்பட்டு ஓடி போய் திரும்பி யார் ஏவினாலும் அவரையே பிடிக்க போயிட்டு நாரதர் பின்னால ஓடுறது. நாரதர் பயந்துன்னு இந்திரன் காலில் அபயம் பண்ணான். இந்திரன் என்னால முடியாதுன்னா சிவன் அபயம் பண்ணா முடியாதுன்னா கடைசியில் யார்கிட்ட தவறு பண்ணினோ அவர்கிட்டே போய் விழுனா அம்பரீஷன் காலிலே வந்து விழுனா நீங்க தான் காப்பாற்றணும், தவறு நடந்து போச்சு. நான் ஒண்ணுமே இல்லை, மகாவிஷ்ணு காலில் போய் விழுனா நேரா நாரதர் வந்து மகாவிஷ்ணு காலில் விழுந்து நீ ஒன்ன தவிர எனக்கு வேற யாரு பொங்கலிடம் என் மனசு தகராறா போச்சு, ஒரு நிமிஷம் நான் கலங்கி போயிட்டேன், எனக்கு இந்த கல்யாண ஆசை வந்ததே தப்பு, மன்னிச்சுக்கோ சொல்லணும். சுவாமி சரி உனக்காக அந்த பூதத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சுவாமி வாயை தொடர்ந்து அந்த கரும்பூதத்தை அவர் ஏவி விட்ட கரும்பூதத்தை உள்ள போட்டுன்றவுடனே வெள்ளையா இருக்கிற மகாவிஷ்ணு கருப்பா மாறினார். காளி கருப்பு, அவருடைய அண்ணனான மகாவிஷ்ணுவும் கருப்பானார். அதனால கருமான் அப்படிங்கிற ஒரு பெயர். இந்த அருணகிரிநாதருடைய சிறப்பு ஒரே ஒரு வார்த்தையிலே பிரமாதமான கதைகள், புராண கதைகள் எல்லாம் உள்ள புகுத்திடுவார். இந்த கருமான்ங்கிற ஒரே வார்த்தையில மகாவிஷ்ணுவே கருப்பான நிறம் ஏன் மகாவிஷ்ணுக்கு வந்தது என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறார். அது மாதிரி வாரண மூலம் என்ற போதினில் தூள் கொண்டு வாவியில் மாடு அங்க பாழ்படவே எரிந்த மாமுகில் போல் இருந்த மேனியனாம் முகுந்தன் மருகோனேன்னு பூரணவாரகும்பன் ஒரு பாடல்ல அருணுகினர் மாமுகில் போல் இருந்த மேனியனாம் முகுந்தன் மகாவிஷ்ணு முகில் போலே மேகம் போலே கருத்த நிறமாக இருந்தான் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு கருத்தை பாடலாக அமைத்திருக்கிறார்கள். கருமான்னு சொன்னா கருமான் ஒரு ஜாதியாகவும் ஆகிறது, கருப்பாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவையும் சொல்லுகிறார். அதனால செம்மான் அப்படின்னு சொன்னா இந்த சிவந்த நிறத்தையுடைய மானுக்கு பிறந்தவராகிய வள்ளி. கருமான் செம்மான் இது ரெண்டு பேர் எதுகை மோனியா, கருமான் ஒண்ணு செம்மான் ஒண்ணு, பெருமா ஒண்ணு கருமா ஒண்ணு, இப்படி ரெண்டு மா. ஒரு ஆலமரம் சூரபத்மன், இரண்டாவது ஆலமரம் அங்கே செங்கோட்டையில இருந்தது. இப்படி இந்த மாதிரி ஒரு சிறப்பா பேசுகின்ற திறமை அருணகிரிநாதர் தொட்டு வேற எதுவும் யாராலும் எடுக்க முடியாது. குலவனை அப்படின்னா நல்ல குலத்திலே பிறந்தவன், பெருமா குலம்னா நல்ல குலத்திலே பிறந்தவன் அர்த்தம். இது என்னன்னா கருமான் மகன் திருமாலுடைய மருகனாகிய முருகப்பெருமான் செம்மான் மகளை சிவந்த மானுக்கு பிறந்த திருமகள், திருமாலின் மனைவியாகிய திருமகளுக்கு பிறந்தவள் வள்ளியாகிவள், மானுக்கு பிறந்தவள் வள்ளிக்கிழங்கு இருக்கின்ற குழியிலே வந்தவள் வள்ளி நாயகி. அப்படி செம்மான் மகளை களவு கொண்டு, இந்த களவு கொண்டு செம்மான் மகளை திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்ல எந்தடுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லமேன்னு கந்த அனுபூதியிலே வருவது போல செம்மான் மகளாகிய வள்ளி நாயகியை காதல் கொண்டு அங்கே தேவலோகத்திலிருந்து முருகன் இங்கே வந்து வள்ளிமலையிலே வள்ளியை காதல் கொண்டு அவளை திருடி கொண்டு போனான் அப்படின்னு சொல்றாங்க. கற்பு திருமணம் களவு திருமணம் ரெண்டு தமிழ் இலக்கணத்திலே உண்டு. அதிலே களவு திருமணமாக வள்ளியை திருமணம் புரிந்து கொண்டான். முருகன் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி தான் முருகன் என்பதை உணர்த்தி வேங்கை மரமாக நின்று அங்கே வந்த நம்பிராஜன் முதல் எல்லோரையும் அடித்து பிறகு தன் பராக்கிரமத்தை காட்டி வள்ளி நாயகை சிறை பிடித்து களவு கொண்டு வரும் மா குலவரை. அவன் வள்ளிய வேடர் குலத்து ஒரு நாயகியை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணானா அவனுடைய குலம் என்னன்னு கேட்டா அந்தனர் குலத்திலே பிறந்தவன் முருகப்பெருமான். அவனுக்கு சுப்பிரமணியன்னு பேரு. அப்படி சுப்பிரமணியமா இருந்த கடவுளுக்கு எந்த விதமான ஜாதி பேதமே இல்லை. கீழ்த்தரமாக இருந்தாலும் பரவாயில்லை, உண்மையான பக்தியும் அன்பும் காதலும் கொண்டு இருப்பதினாலே வள்ளி நாயகி ஆகிய குரத்தியை மா குலம் கொண்ட சுப்பிரமணிய சுவாமியே வந்து திரை பிடித்து கொண்டு போனான்னு பாத்துங்கோ. அன்புக்கும் பக்திக்கும் எவ்வளவு பெருமை இருக்கிறது என்று. அங்கே குலமோ கோத்திரமோ ஒன்னும் வேலை செய்யாது. சேவர் கைகோளனே, இத ஒரு விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியது. திருச்செந்தூர்ல பிரத்யட்சமா அருணகிரிநாதர் போய் பார்த்திருக்கிறார் என்பதற்கு சான்று. சுவாமியை கண் பார்த்தா 1000 கண் போராது, 4000 கடு கொடு அப்படின்னு வேண்டின்றாரு அருணகிரிநாதர். அங்க என்னன்னு கேட்டா அந்த திருச்செங்கோட்டு முருகன்கிட்ட மட்டும்தான் சுவாமி வலது கையில வேல் தலைக்கு மேல ஓங்கியும் இடது கையில சேவல் கொண்டு வர வேண்டும். செஞ்சேவல் சென்ற இடங்கள் கந்தா எனும் போது செஞ்சேவல் கொண்டு வர வேணும்னு கையில சேவலை வச்சுன்னு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிற இடம் திருச்செங்கோடு. அதனாலே மெய்ஞானது. அதனாலே சேவர் செங்கோடனை சேவர் கைகோளனை
கையிலே சேவலை கொண்டிருக்கின்றவனை வானம் உய்ய தேவர்கள் உய்வதற்காக சூரபத்மாதிகளுடன் போர் புரிந்து முருகப்பெருமான் தேவனுடைய அமராவதி பட்டணத்தை கொடுத்து அமராவதி கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே என்று பெயர் பெற்றார். அப்படிப்பட்ட வானம் உய்ய பொறு மாம் எப்படி வானம் உய்ந்தது? அசுரர்களை அழித்ததுனால. எப்படி அழிந்தார்கள்? பொறு மாவினை செற்ற போர் வேலவன். மான பெரிய எஃகு மரமா மாறிட்டான் சூரபத்மன். மாறி அவன் முதல்ல இதுவா ஒரு விதமா மாறி முருகன்கிட்ட போர் போட்டு கொண்டிருக்கிறான். கடைசியில என்ன பண்ண, ஒரு மரமாக ஆலமரமாக எஃகு மரம் மாமரமாக மாறி அந்த பெரிய மரம் திரும்பி போய் சமுத்திரத்துக்குள்ள ஒளிஞ்சு விட்டார். சுவாமி வேலை விட்டார். வேலை குடித்தது, சமுத்திரத்தை குடிச்சது. அதுக்கப்புறம் சூரபத்மாவை இரண்டாக பிளந்து சேவலும் மயிலுமாக கொண்டு வந்து முருகன் கையில கொடுத்தது. ஒரு மாவினை செற்ற போர் வேலனை கன்னி பூகமுட தருமா மருவு செங்கோடனை. கன்னி பூகம் இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனான வார்த்தை. கன்னினா இளமை அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கணும். மிருதுவாக இருக்கக்கூடிய இளமை வாய்ந்த பூகம் அப்படிங்கிற கமுக மரங்கள் அங்க இருக்கின்றது. கமுக மரங்களும் தருமா மாமரங்களும் நிறைய மருவு பரவி இருக்கக்கூடிய செங்கோடனை அந்த குறிஞ்சி நிலமாகிய அந்த மலையிலே செவப்பாக கொண்ட செங்குன்றம், பனிமலை, நாககிரி, சர்ப்பகிரி, திருச்செங்கோடு அப்படி சொல்லுகின்ற இவ்வளவு பெயர்கள் கொண்ட தருமா மருவு செங்கோடனை அந்த திருச்செங்கோட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு முருகனை வாழ்த்துதல் சாலன் என்று அந்த முருகனை வாழ்த்தி சொல்லணும். அது சாலன் என்று சேந்தனை கந்தனை வாழ்த்துவோம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வெந்தனை செந்தமிழ் நூல் வெளுத்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கண்ட கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. மங்களம் மடப்பிடி குரற்கொடி இடத்திலும் வளத்திலும் இருந்து வாழ்க. மாமையிலும் வாழ்க. அவன் மேலிரு நூபுரம் அடைந்த சேவடியும் வாழ்க. பொற்கொடி தயங்கு திரு ஆபரணம் முன்னூர் புனைந்த திரு பெருமாறும் வாழ்க. போர்வேலும் ஈராறு செங்கையும் பன்னிரு புயங்கள் சுந்தரமும் வாழ்க. தங்கு கருணை கண்கள் 6 திரு சண்முகத்தருளும் வாழ்க. தழை இழை முன்னாண்டினோடு பவள வாயுடன் மணிமகுடம் இனிது வாழ்க. மாதம் மும்மாறி பொழிய சேவல் வாழ்க. மகிழ்ந்தாறு தகரூரும் யானையும் வாழ்க. மக்கள் எல்லாம் சிறந்து மனதோடு உன்னை போற்றியே எப்பொழுதும் வாழ்க வாழ்க முருகனுக்கு வாழ்த்து சொல்லி செங்கோடனை வாழ்த்துதல் சாலன் என்றே அந்த இறைவனை நாமும் சென்று வாழ்த்தி புகழ்ந்து மகிழ்ந்து கருமான் மகனாகிய அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே உலகத்திலே இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய வியாதிகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு நல்ல காட்சியை கொடுத்து நம் மனத்தை பரிபூர்ணமாக சுத்தமாக்கி கவலை இல்லாது பயம் இல்லாது யம பயம் இல்லாது முருகனுடைய செங்கோட்டு வேலவனுடைய திரு அருளை காட்டி நம்ம எல்லாம் அவனுடன் இரண்டர கலந்து சேருகின்ற பெருமையை கொடுக்கக்கூடிய சிறப்பான பாடல் இந்த பாடல். வெற்றி வேல் முருகனுக்கு.